9 மாசமாச்சு எடுத்த கன்னி பெண்குடியாளுக்கு. ஆமா ஓராஞ்சி படுத்திருக்கா. 9 மாசம் மாதிரி தெரியல, 4 மாசம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு 9 மாசம் ஆயிட்டு. அப்படியா? ஆமா 9 மாசம் ஆனா உட்கார்ந்து பாரு, அடுத்த பங்குனில ஒரு பிள்ளை பத்தாங்க வருவேன். அப்படியா? ஆத்தா என்ன எனக்கு 9 மாசமாச்சு, நின்னா நிக்க முடியல, நிக்க முடியலையே. நான் படுத்தா படுக்க முடியல. ஆமா நான் இந்த அரக்கனுக்கு வாக்கப்பட்டு நான் இப்படி நிக்கலாமா? உன்னை யார் வாக்குப்பட சொன்னா? நான் 9 மாசத்துல ஓராண்டி படுத்திருக்கேனே. ஆமா 10வது மாதமாச்சு. ஆமையா அந்த பாதாள லோகத்துல ஒரு பாலகனை பெத்தெடுத்திருக்கா. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பாலகனுக்கு 22ஆம் நாள்ல பேர் எடுக்க பாருங்க. எப்படி எப்படி? இவன் அரக்கர் குலத்திலே பிறந்தவனாலையும் பெருமாள் சக்கரத்தின் வல்லமையினால் பிறந்ததனாலையும். ஆமையா இவன் அரக்கர் குலத்திலே பிறந்ததனாலையும் பெருமாள் சக்கரத்தின் வல்லமையினால் பிறந்ததனாலையும் இவனுக்கு வல்லரக்கன் என்று அதான் வல்லரக்கன். வல்லரக்கன் வலியரக்கன் வயசாச்சு 3 வயசுல முடிவுரைக்கு காடு குத்தி இருக்கு. 5 வயதாச்சு வல்லரக்கனுக்கு ஆசான் இடத்துல போய் கல்வி கற்று இருக்கிறான். எப்படி பாடம் படித்து வருகிறான் வல்லரக்கன்? எப்படி சாதாரண பாடம் படித்தானா? எப்படி படிச்சா? அந்த காலத்துல குருகுலத்துல போய் தான் படிப்பாங்க. அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் எப்படி ஆனா அவனா தயவு செய்து அமர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.
ஆமா யாரும் எந்திரிக்காதீங்க. ஆமா வருஷத்துல ஒரு நாள் ஐயன் வாசல்ல இருந்து கதை கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஆமா, என்ன செய்ய? என்ன செய்யுது? ஆ, என் ஐயனாகப்பட்ட வல்லரக்கன் இப்படி வளர்ந்து வரக்கூடிய போது ஆமா சுவாமி 10 வயசாச்சு பல கலைகளையும் படித்து வரான். படிச்சு வாராம். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், ஆமா எல்லா வகையான கலையும் படிச்சான் பாருங்க. சரி. வல்லரக்கனுடைய அப்பாவாகப்பட்ட ஆட்சி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது. வல்லரக்கன் தானே பாதாள லோகத்துல பிறந்திருக்கான். அவன் இந்த